ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பெல்லாம் நார்மலாக நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தாலே 2 பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை 2ம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே பேனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப வலுவலுப்பாக போயிடும். இப்போ வெண்டைக்காயில் இருக்கிற வலுவலுப்பெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அப்போவே வெங்காயம் தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு அதை இது கூடவே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தாங்க பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே இது கூடவே நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
பாருங்கள், இப்போ 1/4 மணி நேரம் போல் ஆச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.